வெல்கம் டு டேப் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோ பதிவு எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஏக்கான ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ரிலீஸ் பண்ண இருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சோடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா மை இங்கிலீஷ். ரைட். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் மூலமா நம்ம 18 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். இந்த டெஸ்ட் மூலமா உங்களுக்கு 2500 கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகும். ஸோ டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3+ மந்த் வந்து இந்த டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8th ஆகஸ்ட் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஆஃப்லைன்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க ஆன்லைன்ல ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, ஸோ இந்த நம்பர் 8668029422 9500384300 63828097113 இந்த நம்பருக்கு வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் நீங்க ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிரான்ச்சோடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இதோடைய ஷெடியூல் பார்த்துக்கலாம். மொத்தம் வந்து 18 டெஸ்ட் வரும். இதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்டோடைய சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க, போர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 100 மார்க்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராமர் போர்ஷன், கிராமர்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கவர் ஆகுது, டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் கவர் ஆகுது, அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸும், அதாவது ஸ்டேட்மெண்ட் டு இம்பேரேட்டிவ் அந்த மாதிரி சென்டென்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இதுல இருக்கு. நான் ஃபைனைட் வர்ப், டிகிரி ஆஃப் கம்பேரிசன், அதே மாதிரி 6th to 10th உடைய சினானியம்ஸ் ஆண்டனியம்ஸ், ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ், இது வொக்காபுலரியில வரும். ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ், கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ், பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ அந்த செக்ஷன்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் வரும். லிட்ரரி பார்ட்ல இருந்து நம்மளுக்கு 15 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அதுல இருந்து சில ஏரியாஸ் மட்டும் போயம் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற போயம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட். இது வந்து 100 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. செகண்ட் டெஸ்ட் பாருங்க, உங்களுக்கு கிராமர் போர்ஷன்ல இருந்து டென்ஸ் கவர் ஆகுது. அடுத்தது யூனிட் 3 வந்து பாத்தீங்கன்னா ரைட்டிங் ஸ்கில்ஸ். இது மோஸ்டா லெட்டர் ரைட்டிங்லாம் இருக்கும். இதுல ஃபார்மல், இன்ஃபார்மல், அதுக்கப்புறம் வந்து ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்ஸ், அதாவது சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. லிட்டரரி ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல 6th ஸ்டாண்டர்ட் போயம், 8th ஸ்டாண்டர்ட் போயம் இருக்கு, 6th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற போயமும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ போயம்ல நீங்க அப்ரிசியேஷன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஸோ அதோடைய மீனிங், அது இந்த வேர்டுக்கான மீனிங் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட், அதுவும் 100 கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் டெஸ்ட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ். இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட், செகண்ட் டெஸ்ட் வந்து 100 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தேர்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ், ப்ரொபோசிஷன், நரேஷன். ஸோ நரேஷன்னா டைரக்ட், இன்டைரக்ட் ஸ்பீச், அப்புறம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ், அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் டேர்ம்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட்ல வந்து உங்களுக்கு ப்ரோஸ் வந்து லேர்னிங் த கேம், ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர், ஓல்டு மேன் ரிவர், 17 ஆரஞ்சஸ். ஸோ இந்த ப்ரோஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட் ஃபோர்த் டெஸ்ட் பாருங்க. அதுலயும் கிராமர்ல உங்களுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன், கொஸ்டின் டேக் கொடுத்துருக்காங்க. கிராமர்ல ஃப்ரேசஸ், கிளாசஸ், கன்ஜங்ஷன், டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்ல சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். இந்த ஃப்ரேசஸ், கிளாசஸ், கன்ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸும் உங்களுக்கு 9th 10th புக்ல இருக்கும். ஸோ அதையும் நீங்க படிச்சுக்கணும். ஆர்டிகல் வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல கொஞ்சம் தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஏதாவது ஒரு ப்ரோஸ்ல இருந்துமே கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ரைட். ஸோ அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ப்ரோஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுல வந்து சப்ளிமெண்ட்ரி வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த சப்ளிமெண்ட்ரி வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு 3 சப்ளிமெண்ட்ரி தான் நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கு. அந்த 3 சப்ளிமெண்ட்ரியுமே இதுல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற லெசன்ஸ், ஸோ 4 லெசன் மட்டும் இதுல கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்க கவர் பண்ற மாதிரி உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. டெஸ்ட் நம்பர் 5 பாருங்க. ஸோ வொக்காபுலரி செஷன், இதுல கிராமர் கிடையாது. ஸோ வொக்காபுலரி செஷன்ல கோலகேஷன், ஹோமோனியம்ஸ், ஹோமோஃபோன்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஃப்ரேசல் வர்ப், இது எல்லாத்துல இருந்துமே ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டாங்க. அடுத்தது டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல ஜெனரல் அண்ட் அஃபிஷியல் டேர்ம்ஸ், அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ், ஸோ இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். டிரான்ஸ்லேஷன் ஃபுல்லாவே வந்து இந்த டெஸ்ட்ல வந்து கண்டக்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லிட்டரரி ஒர்க்ஸ்ல உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ப்ரோஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற போயமும் ஃபுல்லாவே கொடுத்துறாங்க. ஸோ 7th ஸ்டாண்டர்ட் ஃபுல் போயம் இதுல இருக்கு, அதாவது சிலபஸ்ல இருக்கிற எல்லா போயமே கொடுத்துறாங்க. ஸோ இந்த டெஸ்ட் வந்து 200 மார்க்ஸ்க்கு வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ டெஸ்ட் நம்பர் 3, டெஸ்ட் நம்பர் 5 வந்து பாத்தீங்கன்னா 200 மார்க்ஸ் இருக்கு. ஸோ டெஸ்ட் நம்பர் 6 பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் to 5 டெஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டெஸ்டோடைய ரிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் உங்களுக்கு 6 கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அது வந்து 100 மார்க்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 7 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ்.
கிராமரில் ஸோ லாஸ்ட் போர்ஷனான சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ், பஞ்சுவேஷன், அதே மாதிரி கன்கார்ட், சப்ஜெக்ட் வர்பு அக்ரிமெண்ட், இதுல தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரைட்டிங் ஸ்கில்ஸ்ல மேக்கிங் குவரிஸ், இன்ஃபரன்சஸ், பிளாங்க்ஸ், சப்ஸ்டிடியூஷன்லேருந்து வருது. லிட்டரரி ஒர்க்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ப்ரோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நோஸ், ஹாபி, சர் ஐசக் நியூட்டன், அதுக்கப்புறம் மை ரெமினசன்ஸ். 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற மீதி இருக்கிற ப்ரோஸ்லேருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரைட். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் 8 வந்து 200 மார்க்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ 3rd, 5th, 8th டெஸ்ட் வந்து உங்களுக்கு 200 மார்க்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒகாபுலரியிலேருந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்டில் பெண்டிங் இருக்கிற ப்ரோஸ்லேருந்து கொஸ்டின்ஸு, அதே மாதிரி லிட்டரரி ஒர்க்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் போயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒகாபுலரியில் வேர்டு கிரியேஷன், டெரிவேட்டிவ்ஸ், அப்ரிவேஷன்ஸ் இது எல்லாமே கவர் ஆகுது. அதே மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டில், அதாவது டெஸ்ட் நம்பர் 8ல் வந்து உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஃபுல்லாகவே வச்சிடுறாங்க. ஸோ இதுக்கு மேலே வர்ற டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபுல் டெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. இதில் வந்து டெஸ்ட் நம்பர் 9 வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ 100 கொஸ்டின்ஸ் 1 hour டெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 10 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டெஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே ஃபுல் போர்ஷன் கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு 500 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு 4 hours வந்து அந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 11 உங்களுக்கு ஆஃப்லைன் டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நியர்பை பிரான்ச்சில் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபுல் அதே மாதிரி 12th டெஸ்ட்டுமே உங்களுக்கு ஆஃப்லைன் டெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுமே 100 மார்க்ஸ் தான். ஸோ இந்த டெஸ்ட் நம்பர் 3 வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களோட இமெயிலுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க, இல்லைனா நம்மளுடைய வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அது மூலமாக அந்த டெஸ்ட்டை வந்து எழுதிக்கலாம். மறுபடியும் ஆன்லைன் ஆஃப்லைன் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 14, 15 ரெண்டுமே ஆன்லைன்லையும் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஆஃப்லைனையும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஷெடியூலை வந்து நல்லா ஃபாலோ பண்ணீங்க. ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸாக இப்போ இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுப்பாங்க, அடுத்த டெஸ்ட் வந்து நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே எழுதுகிற மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் நல்லா கோ த்ரூ பண்ணிக்கங்க. டெஸ்ட் நம்பர் 16 வந்து அதே மாதிரி பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. டெஸ்ட் நம்பர் 18 உங்களுக்கு பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. 17 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லையும் எழுதிக்கலாம், ஆஃப்லைன்லையும் எழுதிக்கலாம். ஸோ இது இப்போ இந்த டெஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபுல் டெஸ்ட்டு, ஸ்பெஷல் டெஸ்ட் 10வது டெஸ்ட்டை தவிர்த்து மற்ற எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். ஸோ ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அட்மிஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு 800 rupees வரும். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3க்கு முன்னாடி அட்மிஷன் போகும்போது உங்களுக்கு 600 rupees இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 800 rupees இருக்கும். ஆன்லைன் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ அதே சேம் தான். ஸோ ஆகஸ்ட் 3க்கு முன்னாடியே நீங்கள் அட்மிஷன் போட்டிங்கன்னா 700 rupees. ஸோ நார்மல் ஃபீஸ் வந்து 900 இருக்கும். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆன்லைனில் ஆகஸ்ட் 3க்கு முன்னாடி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 500 rupees இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஃபீஸ் வந்து 700 வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் ரெகுலேட்டட் ஃபீஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர், அதாவது 3ஆம் தேதிக்கு அப்புறம் அட்மிஷன் பண்ணுறவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது, ரைட். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் 2.0, வள்ளுவம், அதே மாதிரி கம்பன், வீக்கெண்ட், அறவாழி நம்ம கரண்ட் ரெகுலர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 rupees. நீங்கள் 3ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் அட்மிஷன் போடுறதுக்கு உங்களுக்கு 300 rupees தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 2A ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்கள் ஸோ இந்த அரிய வாய்ப்பை வந்து பயன்படுத்திங்க. இதில் ஸோ நீங்கள் ஆல்ரெடி படித்து வச்சிருக்கிறத ரெகுலர் பேட்சில் படிச்சுட்டு இருக்கிறவங்க, மற்ற ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் எல்லா சிலபஸுமே கவர் பண்ணவங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி தான் இந்த டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து ஒரு லெவலுக்கு வந்து கொண்டு போகும். இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இதை நல்ல முறையில் பயன்படுத்திங்க. தேங்க்யூ.